அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஜியத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற பிரெட் அல்வா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் 8 பிரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக வெட்டிடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் பீசஸை நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. ஆயிலில் பொரித்து எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா தோசைக்கல்லில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்சிட்டு இருக்கும் போதே 1 லிட்டர் பசும்பாலை பக்கத்தில் காய வச்சுருங்க. பாருங்கள், எல்லா பிரெட் பீசஸையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு சட்டியில் மாற்றி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. பக்கத்தில் பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பாலை நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸ் அந்த சட்டியில் ஊற்றிடுங்க. பாக்கெட் பாலை விட பசும்பால் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா. இப்போ இந்த பால்லே நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி விட்டே இருங்க. பிரெட்டு பால்லே நல்லா வெந்ததும் அதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சாச்சு. பாலும் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பாலும் நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இது இருக்கட்டும். பக்கத்தில் தவாவில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ண முந்திரி பாதாம் இந்த ஹல்வாவோட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம அல்வாவும் நெய்யும் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இன்னும் கெட்டியாயிடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ரொம்ப சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த சுவையான பிரெட் அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பிரெட் அல்வா பண்டிகை காலங்களில் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. மறக்காமல் ஸ்டார்ஜியத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.